ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவையான மாஃபியா ஃபோர்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே எங்கள் வீட்டையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பேசுவேன், அவனுக்குலாம் லவ் வரக்கூடாதா? இல்லை, எனக்கு புரியாம தான் கேட்குறேன். நீ எதை பார்த்து அவனுக்கு ஃபஸ்ட் ஓகே சொன்ன? அவன் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கான், அவனை போலீஸ் தேடுது, அவன் போலீஸோட ஹெட்டில் கன்னை வச்சான். இதெல்லாம் தெரிஞ்சும் தானே நீ அவனுக்கு ஓகே சொன்ன? அவனை சுற்றி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு தானே ஓகே சொன்னேன். அப்படின்னா இப்போ மட்டும் எதுக்காக அவனை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்ன சீவன், எல்லாரோட லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணணும். எங்களை சுற்றி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிப்போம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது வயன். ஆனால் சார், அவங்க எப்பயுமே போலீஸ் தேடிட்டே இருக்குல்ல. ஏய், போலீஸ் தேடிட்டே இருக்கிறதுலாம் ஒரு விஷயமா? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்த முதல் நாள்லேருந்து எங்களை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் தேடிட்டு தான் இருக்காங்க, இனியும் தேடிட்டு தான் இருப்பாங்க. யாராலையும் என்கிட்டயோ அவன்கிட்டயோ நெருங்கவே முடியாது. இப்போ என் பிரச்சனை நாங்கள் மாஃபியான்றது இல்லை, அதை எப்படி கொண்டு போகணுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ என் பிரச்சனைலாம் நீ தான், நீ மட்டும்தான். என் தேவங்க பார்த்து மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருக்க நீ. அவன் எவ்வளோ பியூரான சொல் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பார்க்காமையா நீ அவனுக்கு ஓகே சொன்ன? சீவன், அவன் தான் உன்கிட்ட வந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ ஒரு பையனோட டேட் வந்திருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் மனசுலேருந்து அவன் ஒன்று தூரமாக வச்சுட்டான்னா நீ தான் அவனுக்கு வந்து ஹோப் கொடுத்த. சார், நான் என்ன பண்ணேன்? பேசாதவன், எனக்கு எல்லாம் தெரியும். அவனை நான் 6 மணிக்கு ஹோட்டல் வருவேன்னு சொல்லி வர வச்சது யார்டி? நீ தானே? பேசு. ஆமாம், நான் தான். அன்னைக்கு உனக்காக பைத்தியக்கார மாதிரி ஹோட்டலில் 3 வரை அங்கே உட்காந்துட்டு இருந்தான். ஈவன் அப்போ கூட நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது ஜிம்னு சொல்லிட்டு போய் தூங்கினான். நெக்ஸ்ட் டே நீயே தான் வந்து அவன்கிட்ட பேசினேன். நெக்ஸ்ட் டே அவன் போலீஸ் ஹெட்டில் கன் வச்சதுக்கப்புறமும் கூட நீ தான் அவனை தேடி வந்த. நீ போகிறதா இருந்தால் அப்போவே போயிருக்க வேண்டியதானே? நான் அவனை ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அவனை சுற்றி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஓகே சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு அவன் நீ தான் இல்லைன்னு நினச்சதுக்கப்புறம் என் தேவை வேணான்னு தூக்கி போட்டிருக்க. ஒன்றுலாம் சார் சார் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகணும் சார், அப்பா என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஏய், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு என் தேவை ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ இதெல்லாம் பெருசாக யோசிக்கிற பொண்ணாக இருந்திருந்தனா அவனுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நீ கேட்டிருக்கணும்ல. நீ எங்கே வேலை பார்க்குற, உன் ஃபேமிலி எங்கே இருக்குது, அதை பற்றிலாம் நீ விசாரிச்சிருக்கணும்ல. அப்போல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்ட. இல்லை, எனக்கு புரியாமல் தான் கேட்குறேன். எதை பார்த்து வந்துச்சு உனக்கு அவன் மேலே லவ்? சொல்லு, உன்ட்ட தான் கேட்குறேன். அது சார், எனக்கு தெரியும் அவங்க சுற்றி ஏதோ ப்ராப்ளம்ஸில் இருக்குன்னு. ஆனாலும் ரொம்ப ப்யூர் சொல்லு, எனக்கு ஃபீல் ஆச்சு. அவனோட ஸ்மைல் அது ரொம்ப ப்யூராக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட வெறுப்பு, கோபம் எதுவுமே இருக்காது. குழந்தை மாதிரி சிரிப்பான். அதெல்லாம் பார்த்து தான் ஜிமன் ஃபுல்லாகவே காம் ஆகிட்டு ஒயின் முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணி உட்காந்தோம். சார் சார் சார், எனக்கு என்ன பண்ணுறீங்க சார்? ஏய், உனக்கு தெரியுதுல்ல, ப்யூர் சொல்லணும், ஒன்றால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அவன் ஸ்மைல் நீ பார்த்துருக்கல, அதான் அவனோட ஒரிஜினல். எங்கள் லைஃப் ஸ்டைல் வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் வயன். அவன் ஒரு பியூரான அஃபெக்ஷன் கூட பார்த்ததில்லை. அவனுக்கு பியூரான அஃபெக்ஷன் கொடுக்க இந்த உலகத்தில் எந்த சோலும் இல்லை. என் தேவன் ரொம்ப நல்லவன் வயன். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் வயன், அவனை ஹர்ட் பண்ணாத. உனக்கு இப்போ தெரிய வந்த விஷயம் மேபி அவனுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரிய வந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? அவனை விட்டு போயிருக்க மாட்டேன்ல? சொல்லுவேன், போயிருக்க மாட்டேன். தேங்க்யூ. நீ அப்படி நினச்சிக்கோ ப்ளீஸ். அவனை விட்டு போகணுன்னு நினைக்காத வயன் ப்ளீஸ். என்னால் நீ இங்கே தான் இருக்கணும், நீ அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்ல முடியும். ஆனால் தேவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டான். தேவங்க புரிஞ்சுக்கோ வயன். அவன் மாஃபியான்ற ஒரே ஒரு விஷயத்தை காரணமாக வச்சு அவன் மனசை உடைச்சிடாத ப்ளீஸ். அவனை ஹர்ட் பண்ணாத. அன்சி வயன், அகெயின் சொல்கிறேன், அவனை ஹர்ட் பண்ணாத. இதுக்கப்புறம் உன்னால் அவன் ஹர்ட் ஆனா அப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சார். சார், ஆனால் என் ஃபேமிலி, என் அப்பா அம்மாலாம் தேவங்க. ஏய்,
எந்த பேரண்ட் தான் லவ்க்கு ஓகே சொல்லியிருக்காங்க? நீ பர்ஃபெக்டான ஒருத்தனை கூட்டு போய் நிப்பாட்டினாலும் இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே உன் குடும்பத்துக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல சார். ஆனான்னு ஒன்றுக்கு ஒரு கதை சொல்லாதவன். என் தேவங்க லைஃப்பில் நீ தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நீ ஓகே சொல்லி சாஃப்டாக போனோன்னா இதை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம், இல்லைனா இதை என் ஸ்டைலில் கொண்டு போவேன். எப்படி பார்த்தாலும் என் தேவன் கூட நீ தான் இருக்க வைப்பேன். பார்க்குறியா? ஸோ ப்ளீஸ். நான் கிட்ட ஹாஷாக நடந்துக்க விரும்பலவன். என் தேவன் புரிஞ்சுக்கோ. எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் உலகத்தில் அவனுக்காகன்னு ஒருத்தர் இருக்கக்கூடாதா? அது நீயா இருக்கக்கூடாதா? அவனுக்காகன்னு நீ சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கக்கூடாதா? புரிஞ்சுக்கோவேன். அவனும் மனுஷன்தான், அவனுக்கும் வலிக்கும். அவனை ஹர்ட் பண்ணாதா? ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்ம தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது வயன். உனக்கு புரியுதுல? அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காத. ஜிமின் என்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கார்ட்ஸ் கிட்ட, இவங்களை அங்கே கூட்டுக்கோங்க. ஓகே சார். தேயாங் அவன் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்படியே தேயாங் தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிட்டு அவன் பெட்லேருந்து இறங்கி ரெஸ்ட் ரூம் போகலான்னு நினச்சான். அப்போ எதார்த்தமாக திரும்பி பார்த்தா தேயாங்கோட ரூமில் ஒரு சைடில் ஒயன் அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தா. ஹே ஒயன், நீ எப்படி இங்கே? தேயாங் வேகமாக ஒயன்கிட்ட வந்து ஒயனை டைட்டாக ஹக் பண்ணான். ஹே நீ எப்படி ஒயன் இங்கே வந்தா? என்ன மிஸ் பண்ணியா? என்ன பார்க்கணும் போல இருந்துச்சா? அதான் இங்கே வந்தியா? எப்படி ஒயன் வந்தா? எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்லடி, நான் வந்து அவனை மீட் பண்ணியிருப்பேன்ல. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்த? ஒயன் எதுவுமே பேசாமல் இருந்தா. அவள் கண்ணெல்லாம் கலங்கி டியர்ஸாக இருந்துச்சு. ஹே என்னாச்சு ஒயன்? ஏதாவது பேசு. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? என்னாச்சு? என்னை மிஸ் பண்ணியா? நான் வெயிட் பண்ணேன் ஒயன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நான் உன்னை பார்த்தேன் ஒயன், நீ காலேஜ் பஸ்ஸில். அதான் நான் வந்துட்டேன். தேவம், எனக்கு வீட்டுக்கு போகணும் தேவம். நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எனக்கு நீ எழுப்பிருக்கலாம்லடி. ரொம்ப நேரம் ஆச்சு தேவம். நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் ஒன், கொஞ்சம் நேரம் கூட இருக்கியா? நான் இப்போ தானே இருந்துச்சு. நீ எழுப்பிருக்கலாம்ல. நீ எப்போ வந்த தேவம்? அப்போ தேடிட்டு இருப்பாங்க தேவம். நான் வீட்டுக்கு போகணும். ஏய் என்னடி ஒயன், நீ பயப்படுறியா? நீ எதை நினச்சும் பயப்படாத ஒயன். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ நினைக்கிறதெல்லாம் விட நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்டி. உனக்கு என்ன பிடிக்கும் தானே ஒயன்? ப்ளீஸ் டி, அகைன் என்னை விட்டு போகணும்லாம் நினைக்காத. என் லைஃப் ஃபுல்லாக நீ வேணும் ஒயன். தேவம், எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி ஓகே, வா போகலாம் அப்படின்னு தேவை அந்த ஹக்கை பிரேக் பண்ணான். ஓகே போகலாம், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேவம், இந்த சேர்லேருந்து கலட்டி வர்றியா? இதெல்லாம் என்னடி ஒன்று யார் சேரில் வச்சு? தேங்க வேகமாக அந்த ரோப்பெல்லாம் கலட்டினான். வயன் அவள் கையை ரப் பண்ணிகிட்டு இருந்தா. தேங்க அவள் கையை பிடிச்சிட்டு, என்னடி இவ்வளோ சிகப்பாக இருக்கு? அந்த ரோப் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அதான் ஒன்று யார் சேரில் வச்சு கட்டி? அப்போது நீயா வரலையா? இல்லை, நான் இங்கில் பார்க்கலான்னு ஹோட்டல் போயிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் ஐம் சாரி. அது என் ஃப்ரெண்டாக இருக்கும். நான் மிஸ் பண்ணுறேன்ல, அதனால எனக்கு உனக்கு காட்டலான்னு தூக்கிட்டு வந்திருப்பான். ஐம் சாரிடி. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. நீ அவனை எதுவும் நினச்சிக்காத. தேவ், கொஞ்சம் தண்ணி தெரியா? ஒன் செக். தேவ் என் தண்ணி குடிக்கிறதே பார்த்துட்டு இருந்தோம். தேவ், என்னை வீட்டில் விட்டுறியா? அவ்வளோதானா? தேவ், அப்பா என்ன தேடிட்டு இருப்பாங்க. தேவ், நீ என்ன மிஸ் பண்ணலையா? எனக்கு ஒவ்வொரு செகண்டும் நீ தான் தோண்டிகிட்டே இருக்க. உன்னை தான் நினச்சிட்டே இருக்கேன். உனக்கு எதுவுமே தோணலையா? சாரிடி, நான் மாஃபியான்றதை நான் மறைக்கணும்னு நினைக்கல. அதை எப்படி சொல்லணும்னு தெரில. அதான் நான் வீட்டுக்கு போகணும். என்ன என் லைஃப்பில் நீ வேணும். எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல, ஆனால் எனக்கு நீ வேணும். நான் வீட்டுக்கு போகணும். என்னடி தேவன் என்னை டைட்டாக ஹக் பண்ணான். ஏன் என்னை விட்டு போகணும்னு சொல்கிறேன். என்கிட்ட பேச, என்கிட்ட சொல்ல உனக்கு எதுவுமே இல்லையா?
ப்ராமிஸ் பண்ணலடி இது விட்டு போக மாட்டேன்னு. அவ்வளோதாண்ணா. ஒயின் கண்ணில் அந்த டீயர்ஸாக விடுந்துச்சு. தேவன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஒயினோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த டீயர்ஸ்லாம் வைப் பண்ணான். ஒயினோட லிப்பில் அவன் லிப் வச்சு சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஒயின் என்ன கிஸ் பண்ண மாட்டியா? ஒயின் தேவங்க கிஸ் பண்ணாமல் சும்மாவே நின்றுட்டு இருந்தா. தேவங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணலான்னு போகும்போது ஒயின் அவளோட ஒரு ஹேண்ட் வச்சு தேவனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணான். அவள் கிஸ்ஸே பண்ணாமல் இருந்தாலும் அவன் ஃபேஸை டச் பண்ணது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேவங்க அந்த கிஸ்ஸை ரொம்ப சாஃப்டாக பிரேக் பண்ணான். ஒயினோட லிப்லேருந்து மெதுவாக அவனோட லிப்ஸ் எடுத்தான். ஒயின் நான் மாஃபியான்னு உனக்கு தெரியாமல் இருந்திருந்தா என் கூட இருந்திருப்பல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கும்ல, என்னை இன்னும் லவ் பண்ணியிருப்பல்ல. தேவன் நான் வீட்டுக்கு போகணும், என் லைஃப்பெல்லாம் நீ இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஒயின். உனக்கு புரியுதா? நான் மாஃபியா தான் ஒயின், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. நான் மனுஷன்தான், அதனால தானே எனக்கு லவ் வந்திருக்கு. லவ் இல்லைன்னு சொல்லுவோம் இவ்வளோ பழிக்குது. எனக்கு நீ வேணும் ஒயின், ப்ளீஸ். என்னை வீட்டில் விட்டுறியா? ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். சரிவா. தேவன் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். ஒயின் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே வந்துட்டு இருந்தான். தேவங்க அடிக்கடி ஒயினை பார்த்துட்டே இருந்தான். தேவங்க எப்பயும் நிப்பாட்டுற இடத்துல அவன் வண்டி நிப்பாட்டிட்டு ஒயினை திரும்பி பார்த்துட்டு இருந்தான். ஒயின் காரை விட்டு இறங்காமல் வண்டியிலே உட்காந்துருந்தான். ஒயின் ஏரியா வந்துருச்சு. ஓகே. ஒயின் அப்பயே இறங்காமல் வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சு ஒயின்? வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா. தேவ் ஒரு 5 minutes மட்டும் நான் காரில் இருக்கவா ப்ளீஸ்? என்னடி என் கூட ரூமில் இருந்திருக்கலாம்ல? இல்லை தேவ், ஒரு 5 minutes மட்டும். நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் இந்த காரில் ஒரு 5 minutes மட்டும் உட்காந்துக்கவா? ஓகே. ஒயின் எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் அவள் சீட்டில் அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். ஒயின் என் மேலே கோவமாக இருக்கியா? ஏதாவது பேசு ஒயின். ஒயின் என் முகத்தை இப்படி வச்சிருக்க? என்ன பெருக்கிறியா? என்ன உனக்கு பிடிக்கலையா? உன்னை கூட்டு வந்து உன்னை எதுவும் பண்ணாங்களா? ஐ நோ என் ஃப்ரெண்ட் அண்ட் என் கேங் யாரும் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கேட்குறேன், நீ வேறு ஏதாவது ஹர்ட் ஆகிட்டியா? மேபி அப்படி ஏதாவது நடந்திருந்தா ஐம் சாரி. ஒயின் நீ ஓகேவா? தேவ் ஒயினுக்கு என்ன ஆச்சுனே புரியாமல் கன்ஃபியூஸ்டாகவே உட்காந்துட்டு இருந்தான். தேவ் 5 minutes ஆயிடுச்சு, நான் போவா? ஒயின் இருன்னு சொன்னால் இருப்பியா? தேவ் நான் போவா? சரி, உங்கள் இஷ்டம். ஒயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவ் பக்கம் திரும்பி, என்னை கூட்டிகிட்டு போனவங்க யாரும் என்னை எதுவும் ஹர்ட் பண்ணல, நான் ஓகே தான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத தேவ். நீ அவங்கக்கிட்ட எதுவும் கேட்காத. ஓகே, நான் போகிறேன் தேவ். ஓகே. ஒயின் தேவோட கார்லேருந்து இறங்கி அங்கேயே நின்றுட்டு இருந்தா. என்ன போகிறேன் தேவ். நீ போ. இல்லை நான் போகிறேன், நீ போ. இல்லை தேவ், நீ ஃபர்ஸ்ட் போ. சரி ஓகே. தேவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனோம். ஒயின் தேவங்க அவங்க ஏரியாவை க்ராஸ் பண்ணுறவரை பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு போயிருப்பான். டீச்சமன் என்னடா பண்ணி வச்சிருக்கா? அவளை எதுக்கடா கடத்திட்டு வந்தா? டேய் நான் கடத்திட்டுலாம் வரல, ஜஸ்ட் கூட்டு வந்தேன் அவ்வளோதான். அதான்டா, ஏன் கூட்டு வந்தா? நீ அவளை மிஸ் பண்ணல அதான். டேய் அதுக்கு எதுக்கடா கூட்டு வந்து கட்டி வச்சிருந்த? கட்டி வைக்கலனா அவள் போயிருப்பா தெரியும்ல. ஜிமன் ஆல்ரெடி அவளுக்கு எனக்கு பிடிக்கலடா, அவ்வளோதான். அவள் லைஃப்லேருந்து என்னை முழுசு அழைச்சிட்டா. அப்புறம் எதுக்கடா போய்? தேவ் என்கிட்ட கேட்காத. நீ மிஸ் பண்ணல அதான் கூட்டு வந்தேன். உனக்கு நான் அவளை கூட்டு வராமல் இருக்கணும்னா நீ அவளை பற்றி யோசிக்காமல் இரு. என் தேவங்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ அப்படி இரு, நானும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்கிறேன், ஓகேவா? என்னடா அதுக்குன்னு இதுக்கடா அவளை போய்? என்ன, அவள் ஒன்றும் இந்த நாட்டோட மகாராணி இல்லைல்ல, ஜஸ்ட் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா, வாணி கூட்டு வந்தேன் அவ்வளோதான். ஜிம்மன் என்ன எதுக்கு கூட்டு வந்தேன் திட்ட போறியா? தேங்க்ஸ்டா.
எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனால் எப்படின்னு தெரில, தூக்கமே வரல. திரும்பி திரும்பி படுத்தே இருந்தேன். எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரில. கண்ணை திறந்து பார்க்குறேன், என் ரூமில் வருந்தா. என்னால் அந்த நிமிஷத்தை நம்பவே முடியல. என் மனசில் நினைக்கிறது யாருக்கடா கேட்குதுன்னு. உனக்கு தான் கேட்டுச்சா? ஹே, என்ன சென்டிமெண்ட்டா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஜிமன், எனக்கு நீ போதும். சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு நீ போதும். அஞ்சுமன், தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி நீ போன போக மாட்டேன்டா, போகவே மாட்டேன். இப்படிலாம் அழு மூஞ்சா என்னால் இருக்க முடியாது. அப்படியே நான் போய் யாராவது என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட அங்கேயே போட்டுருவேன். டே ஜிமன், ஏய் நான் விளையாடுறேன்லாம் நினைக்காதடா, சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன வேணான்னு சொல்கிறவ இந்த உலகத்துக்கே வேணாம். என்னடா இப்பெல்லாம் பேசுகிறேன்? வேறு எப்படி பேச சொல்கிறேன்? வா, சாப்பாடு ஆறுது. தேங்கும் ஜிம்மனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜிம்மன் முன்னாடி ரொம்ப நார்மலாக ட்ரை பண்ணான். ஓய், நடிக்கிறியா? ஜிம்மன் சாப்பிட்றா, தெரியுது இந்த மூஞ்சில் இவன் ரொம்ப நார்மலாக இருக்கானா. ஏய் ஏண்டா, நான் நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன். அஞ்சுமன், நீ கூட இருக்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக நார்மலாகிடுவேன். எல்லாம் ஓகே தான். நாளைக்கு சரக்கெல்லாம் மாற்றணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நாளைக்கு உன் கூடவே தான் இருப்பேன். டே ஃபுல்லாக நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஓ, அது இப்போ தான் உனக்கு ஞாபகமே வருதில்ல? அப்படியே தேங்கும் ஜிமினும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்கும் ஜிமினும் அங்கே இருக்க சரக்கெல்லாம் மாற்றுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தேங்கோட மொபைல் ரிங் ஆச்சு. என்னடா இல்லடா அஞ்சு, வயன்டா சிச்சுமன் வயன். இப்போத்துக்கு இப்போ கால் பண்ணுறான் தெரியலடா. சரி பேசு. டேய் ஜிமன், நேற்றும் ஏய் நான் அவளை எதுவும் ஹர்ட் பண்ணல. எத்தனை தடவை கேட்பேன்? அவள் எதுக்கு கால் பண்ணுறான்லாம் எனக்கு தெரியாது. நீ பேசு. தேவையில்லாமல் உன்னை ஹர்ட் பண்ணானா அகைன் தூக்கிட்டு வந்துடலாம். டீ சரிடா. ஹலோ தியாங், என்ன கால் பண்ணியிருக்க? தியாங், எனக்கு ஒன்று மீட் பண்ணணும். உன்னால் வர முடியுமா? மீட் பண்ணணுமா? இதுக்குடா தெரியல. ஓகே ஓகே ஒயின், எங்கே வரணும்? சரி, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கவா? இல்லை தியாங், நான் அங்கே ஒரு பீச் இருக்கும்ல, அங்கே தான் இருக்கேன். உன்னாலும் முடிஞ்சா நீ வரியா? ஒரு 2 hours இங்கே தான் இருப்பேன். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது வரியா? ஓகே, நான் வரேன். ஓகே தியாங், தேங்க்யூ. ஓகே. ஏய் என்னடா இப்போ இதுக்கு கால் பண்ணுறா? ஜிமன் தெரியலடா, என்ன பீச்சுக்கு வர சொன்னோம். பீச்சுக்கா? எதுக்கு தெரியல. இன்னும் 2 hours அங்கே தான் இருப்பாளாம். நீ ஃப்ரீ ஆகிடுவான்னு சொன்னோம். வேணாம் தியாங், அகைன் ஏதாவது ஹர்ட் பண்ணுவா. நீ போ வேணும். ஏய் நான் வரேன்னு சொல்லிட்டேன்டா. வரேன்னு சொன்னா என்ன? நீ போ வேணும். டீ எதுக்காக கூப்பிட்றேன்னு தெரில. மேபி வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம்ல. வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்க போகுது? ஒருவேளை மாஃபியா ஹெல்ப் எதுவும் தேவைப்படுது போல். ஜிம்மன் ப்ளீஸா, நான் போய் பார்த்துட்டு வருவோம். டீ என்கிட்ட இருக்கா ப்ளீஸ் சொல்கிறேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. உனக்கு பார்க்கணுன்னா இப்போ பார்த்துட்டு வா. எப்படினாலும் இன்னும் 1 hourல உனக்கு அவளை தேட ஆரம்பிச்சிடும். நீ அவளை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் மூஞ்சி இத்தணுன்னு ஆயிரும். நீ போய் பார்த்துட்டே வா. அதான் ஜிமன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி ஜிமன், இந்த சரக்குலாம் நீ பார்த்துக்கிறியா? தியாங், நீ ஒன்றும் லவ் பண்ண போல. அவள் ஏதாவது ஹர்ட் பண்ணானோ பல்லாருன்னு அங்கேயே வச்சுட்டு வரேன். டீ என்ன அப்படி பேசுகிறேன்? தியாங், அகெயின் அவள் ஒன்று ஏதாவது ஹர்ட் பண்ணா நானும் மனுஷனாக இருக்க மாட்டேன் தியாங். ஏய் ஏன்டா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? கூல். நான் கூலாக இருக்கிறது இருக்கட்டும். நீ இப்படி ஈன்னு பல்ல காமிச்சிட்டே போகாதா. அவள் உன்னை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுறா. உன்னை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஒன்று வேணான்னு சொல்லிட்டா அப்படின்றத இந்த மண்டையில் ஏற்றிட்டு போ. ஓகே. இதே மூட்லேயே போ. டேய் என்னடா, சீக்கிரம் வாடா. சரி. தேங்கும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஒயின் சொன்ன அந்த பீச்சுக்கு போனோம்.